விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா, ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து வழங்கும் ரவி முருகையாவின் தாய் மண்ணே, விஜயஸ்ரீ மார்கழி வைபவம், கோ-பவர்ட் பை KRM 99 டிலைட்ஸ், மகாத்ரி வத்தல்வடா, கோ-ஸ்பான்சர்ட் பை சுகந்தி சாம்பிராணி, ஹெல்த் கேர் பார்ட்னர் MGM ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. முதலாவதாக குமாரி ஆராதனா ஆனந்த் அவர்களின் ஜெய ஜெய கீதே என்ற தலைப்பில் ஹரிகதை கேட்கலாம். வயலின் குமாரி ஹரிதா நாராயணன் அவர்கள், மிருதங்கம் ஸ்ரீ புவனசுந்தரன் அவர்கள். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतं अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी. பார்த்தசாரதி உன் பாதம் பணிந்தேன். பார்த்தசாரதி உன் பாதம் பணிந்தேன். கடை கண் பார்த்தருள் திருவல்லிக்கேணி உரை பார்த்தசாரதி உன் பாதம் பணிந்தேன். கடை கண் பார்த்தருள் திருவல்லிக்கேணி உரை பார்த்தசாரதி உன் பாதம் பணிந்தேன். கடை கண் பார்த்தருள் திருவல்லிக்கேணி உரை பார்த்தசாரதி. கடல் சூழ் அம்புவீர்த்தனில் பார்க்கும் கடல் சூழ் அம்புவீர்த்தனில் உன்னம் பார்க்கும் கடல் சூழ் அம்புவீர்த்தனில் உன்னம் பார்த்தனுக்கு கீதை பார்த்தனுக்கு கீதை பரதுபதேசித்த பார்த்தனுக்கு கீதை பரதுபதேசித்த பார்த்தசாரதி உன் பாதம் பணிந்தேன். கடை கண் பார்த்தருள் திருவல்லிக்கேணி உரை பார்த்தசாரதி. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜெய ஜெய கீதே என்று இந்த ஹரிகதையின் தலைப்பாக எடுத்துருக்கோம். கீதா, ஸ்ரீமத் பகவத்கீதா, இதற்கு ஒரு அபாரமான மாஹாத்மியம், வைசிஷ்டியம் உண்டு. என்ன அப்படி ஒரு மகிமை என்று கேட்டால்,
யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத்வினிஸ்ருதா என்று சொல்லப்பட்டிருக்கு. சாக்ஷாத் பத்மநாபன் ஸ்வயம் அந்த பகவான் நாராயணன் கிருஷ்ண பரமாத்மானுடைய முககமலத்திலிருந்தே வந்த அமிர்தம், உபதேசாமிருதம் இந்த கீதாமிருதம். அதை விட என்ன மகாத்மியம்னு சொல்ல முடியும்? பகவான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்காக இந்த பகவத்கீதையை உபதேசித்தார். இந்த கீதோபதேசம் பகவான் செய்த தினம்தான் பிரதி வருஷமும் நம்ம எல்லோரும் கீதா ஜெயந்தி என்று கொண்டாடுறோம். மார்கஷிர மாசத்தின் சுக்லபக்ஷ ஏகாதசி, அந்த மார்கஷிர சுக்ல ஏகாதசி தான் கீதா ஜெயந்தி. இந்த வருஷம் கீதா ஜெயந்தி இப்போ இந்த வர ஏகாதசியே வர்த்தினால இன்றைய தினம் ஜெய ஜெய கீதே என்கின்ற இந்த தலைப்பில் இந்த ஹரிகதையை குரு கிருபையாலையும் பகவத் கிருபையாலையும் சொல்ல விரும்புகிறேன். பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள். அதில் 12வது அத்தியாயத்தில் வர கடைசி ஸ்லோகங்களில் பகவான் கிருஷ்ண பரமாத்மா ஒரு பக்தன் எப்படி இருப்பான் அந்த பக்த லக்ஷணங்களை சொல்லிண்டே வரார். அந்த சில ஸ்லோகங்களில் அந்த பக்த லக்ஷணங்களை சொல்லக்கூடிய ஸ்லோகங்களில் முதல்ல வரக்கூடிய ஸ்லோகத்தை தான் இன்றைய தினம் பிரதானமாக எடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய சில பக்த லக்ஷணங்களை இன்றைய தினம் அனுபவிப்போம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருணயேவ ச மைத்ரஹ கருணயேவ ச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகஹ க்ஷமீ க்ஷமீ. இந்த ஸ்லோகத்தில் பகவான் அநேக பக்த லக்ஷணங்களை சொல்லிண்டே வரார். இப்போ பார்க்க போனா இந்த ஸ்லோகத்தில் கீதா ஸ்லோகத்தில் வரக்கூடிய பக்த லக்ஷணங்களுக்கும் ஜகத்குரு ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் அருளி செய்த பிரசித்தமான பஜகோவிந்த ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தில் வரக்கூடிய சில ஸ்லோகங்களை பிரசித்தமாக ராகமாலிகையாக பாடுறது உண்டு. அது தவிரையும் அந்நிய ஸ்லோகங்கள் உண்டு அதே ஸ்தோத்திரத்தில். அந்த சம்பூர்ணமான பஜகோவிந்த ஸ்தோத்திரத்தை பார்க்க போனால் இந்த கீதா ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட லக்ஷணங்களுக்கும் அந்த பஜகோவிந்த ஸ்தோத்திரத்தில் வரக்கூடிய அநேக ஸ்லோகங்களுக்கும் ரொம்பவும் சாமியம் இருக்கு. ஆகையால இந்த ஹரிகதையில கூடிய அந்த பஜகோவிந்த ஸ்லோகங்களையும் சேர்த்து அனுபவிப்போம். அத்வேஷ்டா சர்வபூதானாம், சர்வபூதானாம் அத்வேஷ்டா, எல்லா இடத்துலையும் எல்லா பூதங்கள் இடத்துலையும் துவேஷம் இல்லாமல் இருக்கிறது. இப்படி யார் இருக்கானோ யோமத் பக்தா சமே பிரியா, அவன் எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவன் என்று பகவான் சொல்றான். இப்போ துவேஷம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னா ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தையும் ரொம்ப துக்கத்தையும் உண்டாக்கினாலும் அப்பேற்பட்டவர்களிடத்தில் கூட பக்தர்கள் மகான்கள்லாம் கொஞ்சம் கூட துவேஷம் இல்லாமல் இருந்திருக்கார்கள். அப்பேற்பட்ட பக்தர்களில் ஒரு பிரசித்தமான பக்தன், சின்ன 5 வயசு குழந்தைதான், ஆனா உயர்ந்த பக்த லட்சணங்கள் உடையவன் பிரஹ்லாதன். ஒரு சமயம் அசுர ராஜா ஹிரண்யகசிபு அந்த குழந்தை பிரஹ்லாதனை மடியில உட்காத்தி வச்சு கேட்கறான், பிரஹ்லாதா, நீ படிச்சதுக்குள்ளேயே முக்கியமான விஷயம், உத்தமமான விஷயம் எதுவோ அது சொல்லு. இப்படி கேட்டதும் உடனே பிரஹ்லாதன் சொல்ல தொடங்குறான். ஆனா எந்த விஷயத்தை? அசுர பாடசாலையில போய் கத்துண்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லல, தான் பிறக்கறதுக்கு முன்னாடியே கத்துண்ட ஒரு உயர்ந்த வித்யை. பிரஹ்லாதன் அம்மா கயாத்து கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நாரத முனிவரோட உபதேசங்கள் எல்லாம் கேட்டு 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 கர்ப்பஸ்ரீமான ஆயிட்டான் பிரஹ்லாதன். ஆகையால இப்படி ஹிரண்யகசிபு கேட்டதும் அப்பொழுதே கத்துண்ட அந்த உயர்ந்த வித்யையின் சாரத்தை உடனே சொல்ல தொடங்குறான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ, ஸ்மரணம் பாதசேவனம்,
श्रवणं कीर्तनं विष्णोः स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यं आत्मनिवेदनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यमात्मनिवेदनम् आत्मनिवेदनम् निजपमो निस्मरण निपादपूजा निवारिजेलिमि योसकी राजी कदय चेयो त्याग राजसनोदरमो दादो नरसिंह नन्नो श्रीलक्ष्मी नरसिंह नन्नो ब्रोववे பிரஹ்லாதன் சொல்லிண்டே வரான், அப்பா பகவானிடத்தில் பக்தி செய்யணும், மேலும் எப்படியெல்லாம் பக்தி செய்யலான்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் இதை போன்ற நவவித பக்தி. பிரஹ்லாதன் எப்படி ஸ்ரவணம் கீர்த்தனம் அதாவது நாம சங்கீர்த்தனம் அல்லது ஜபம் செய்யறது, ஸ்மரணம் பாத சேவனம்னு எப்படி சொல்லிண்டே வரானோ அதே போல தியாகராஜ சுவாமிகளும் இந்த கீர்த்தனத்தில் சொல்லிண்டே வரார். சரணத்துல நீ ஜபமும் நீ ஸ்மரண நீ பாத பூஜா, இப்படி இந்த பகவானிடத்தில் இந்த போன்ற பக்தி செய்யறது தான் உத்தமமான விஷயம். நான் படிச்சதுக்குள்ளேயே பகவத் பக்தி செய்யறது தான் உத்தமம். இப்படி சொன்னதும் இத கேட்டானோ இல்லையோ வந்துதே கோபம் ஹிரண்யகசிபுவுக்கு. எவரை தன்னுடைய பரம சத்ருவா பாவித்தானோ அதே நாராயணனிடத்தில் பக்தி செய்யறதா இருக்கிறதுக்குள்ளேயே உத்தமமான விஷயம் என்று பிரஹ்லாதன் சொன்னதும் அந்த குழந்தை பிரஹ்லாதனை மடியிலேந்து மடேல்னு கீழே தள்ளினா ஹிரண்யகசிபு. உடனே அந்த கோபம் அப்படியே பொங்கி 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 வர, ஏவம் நிகில பவரோக பேஷஜம் நவலக்ஷண பக்தி விமர்சனோ பக்தவராணாம் ஹிருதயங்கமம் பிரஹ்லாதஸ்ய வசனாமிருதம் ஆபி ஆபி अविदित तत्प्रभावो दानवेन्द्रो निखिल कुटिल भ्रुकुटी वलयित रक्ताक्षः कटकटापितदन्तश्च आस्फोटित करतलो हुंकार भयंकरः सर्वान् भटानवलोक्य सक्रोधम இதமுவாச்ச. ரொம்ப கோபம் வந்தது ஹிரண்யகசிபுவுக்கு. இந்த கத்தியம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்கள் ஹரிகதாமிருத லஹரி என்கின்ற கிரந்தத்தில் பிரஹ்லாத சரித்திரத்தில் இந்த கட்டத்தை வர்ணிக்கக்கூடிய கத்தியம். ரொம்ப கோபம் வந்தது ஹிரண்யகசிபுவுக்கு. அப்படியே ரக்தாக்ஷணனா பல்லெல்லாம் கடிச்சுண்டு உடனே கத்தினா அசுர கணங்களை பார்த்து, இந்த க்ஷணமே இந்த பிரஹ்லாதனை கொலை பண்ணுங்கள், இவன் என் பிள்ளையே இல்லை, இந்த க்ஷணமே எவ்விதத்திலேயாவது கொலை பண்ணுங்கள் இவனை. அதற்கு பிறகு எல்லா அசுர கணங்களும் விதவிதமா பிரயத்னம் செய்யறார்கள் பிரஹ்லாதனை எவ்விதத்திலேயாவது கொலை பண்ணணும் என்று பார்த்து. இப்போ இன்றைய தினம் நம்ம முக்கியமா எடுத்துட்டு இருக்கிறது பக்த லட்சணம். அப்போ இப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த பிரஹ்லாதனுடைய மனோபாவம் எப்படி இருந்தது?